நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற என்ஜின்ஸை ஸ்பார்க் இக்னிஷன், கம்ப்ரஷன் இக்னிஷன்னு 2 வகையாக பிரிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி சீரிஸ் 4ல் பார்க்கலாம். பட் இன்னைக்கு இதுக்கு கீழே வர 6 வகையான என்ஜின்ஸ் இருக்கு நண்பா. அதை பற்றி இன்னைக்கு ஷார்ட் பார்க்கலாம். பை த வே, யூ ஆர் வாட்சிங் மெக்கன் தமிழ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் தமிழ். உங்களுக்கு ஆட்டோமொபைல் பிடிக்கும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்டோமொபைல் சீரிஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதில் ஒரு மொத்த ஆட்டோமொபைலோட சின்ன சின்ன பார்ட்ல இருந்து பெரிய பார்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஷியோர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது இன்லைன் என்ஜின். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்றத இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லா பிஸ்டன்ஸுமே ஒரே லைனில் இருக்கும். பட் சம் யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்லைன் இன்ஜின் தனியாக, ஸ்ட்ரெயிட் இன்ஜின் தனியாக சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாமே ஒன்று தான். இதோட மெயின் அட்வான்டேஜ் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலேருந்து இதை ரிப்பேர் பண்ணுறவருக்கும் எல்லா காஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது வி என்ஜினை விட கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். நம்பர் 2, வி என்ஜின். சொல்லப்போனால் இது கொஞ்சம் நமக்கு பழக்கப்பட்ட நேம் தான். மோஸ்ட் ஆஃப் த நம்ம யூஸ் பண்ணுற காசுலலாம் இதாக இருக்கும். வி என்ஜினில் பிஸ்டன்ஸ் எல்லாம் வி ஷேப்பில் வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பானட்லேருந்து கம்மியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு நிறைய டார்க் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி என்ஜின்ஸை யூஸ் பண்ணலாம். இன்லைன் என்ஜின்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது அவ்வளோ நீளம்லாம் இருக்காது. இடத்த நல்லாவே சேவ் பண்ணிக்கலாம். டார்க்குனா என்ன, அது எதுக்கு இங்கே யூஸ் ஆகுது அப்படின்றது தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பற்றி சீரிஸ் 5ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். மற்ற என்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது வி என்ஜின் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்ஸ் அதிகம். அது உங்களுக்கு மைலேஜும் கம்மியாக தான் கொடுக்கும். ஃப்ளாட் ஆர் பாக்ஸர் என்ஜின். இது நிஜமாலுமே கொஞ்சம் வித்தியாசமான என்ஜின் தான். நீங்கள் இதை பார்த்துருக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. இதோட பிஸ்டன்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும், ஜஸ்ட் படுத்துட்டு இருக்கும். இந்த என்ஜின்ஸ் இருக்கிற வண்டி எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்கும். சொல்லப்போனால் இது மற்ற என்ஜின்ஸோட அதிகமான பவரே கொடுக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நிஜமாலுமே இது ஒன்றும் முதல்ல கார்கனி செஞ்சது கிடையாதுங்க. சுபரோ அப்படின்ட்டு ஒரு ஏர்பிளேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்தாங்க. இதை ஃபர்ஸ்ட் அவங்க ஏர்பிளேனுக்கு தான் யூஸ் பண்ணாங்களே. ஏன்னா இது அவ்வளோ பவராக இருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கார் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணனால அதே என்ஜினை தூக்கி கார்லேயே மாட்டாங்க. விஆர் என்ஜின். இதில் வி எதை குறிக்குதுன்னா வி என்ஜினை குறிக்குது. ஜெர்மனில் ரீஹன் மோட்டர் அப்படின்னா இன்லைன் என்ஜின் அர்த்தம். ஸோ ஆர் அப்படின்னா இன்லைன் என்ஜினை குறிக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வி ஷேப்ல இருக்கிற இன்லைன் என்ஜின் தான் விஆர் என்ஜின். அப்போ வி என்ஜினுக்கும் விஆர் என்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. அது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பிஸ்டன்ஸ் எல்லாம் வி என்ஜினை விட ரொம்பவே ஸ்ட்ரைட்டா இருக்கும். டபிள்யூ என்ஜின். இது பிராட் நேரோ என்ஜின் கூட சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் இல்லைனா ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ்ல இருக்கும். இதோட பிஸ்டன்ஸ் டபிள்யூ ஷேப்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதை டபிள்யூ என்ஜின் சொல்றோம். இன்னைக்கு தேதியில இதை ஒரு சில பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இதை ஃபர்ஸ்ட் தயாரிச்சது யாருன்னா வால்ஸ்வேகன் கம்பெனி. வேன்கல் ஆர் ரோட்டரி என்ஜின். இந்த மாதிரி என்ஜின்ஸுக்கெல்லாம் பிஸ்டன் கிடையாது. பட் ஒரு ரொட்டேட்டிங் டிசைன் படி தான் இது ஒர்க் ஆகும். ரோட்டரி என்ஜின் எடுத்துக்கிட்டா எப்பவுமே பிஸ்டன் என்ஜினை விட ரொம்பவே கம்மியான மைலேஜ் தான் நண்பா கொடுக்கும். அதே நேரம் ஹார்ஸ் பவரும் ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கும். இதை பத்தி பெருமையா சொல்லணும் அப்படின்னா இது ரொம்பவே காம்பாக்டான என்ஜின் தான். நிஜமாவே சின்ன என்ஜின் தான் மற்ற என்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதோட வெயிட்டுமே அவ்வளோலாம் இருக்காது, கம்மி தான். இப்போ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் என்ஜின் பத்தி ஏதோ கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க எல்லா வீடியோஸுமே ஷார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் இல்லைன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.